அப்படி திரையரங்களையும் சரி திரைப்படங்கள் வழியாகவும் சரி நம்ம எல்லாரையும் கொண்டாட வச்ச நம்ம தளபதி அவரோட படங்கள்ல நம்ம கொண்டாடி நம்ம கேட்டு ரசிச்ச பாடல்கள் எல்லாத்தையுமே இங்க மொத்தமா நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். தளபதி விஜய் அவரோட பாடல்கள் அப்படின்னாவே அதுக்கு ஒரு தனி இடம், அதுக்கு ஒரு மெமரி இருக்கு. அது நம்மளோட நாஸ்டாலஜிக்காவே தளபதியோட பாடல்கள் இருக்காங்க. என்ன மாதிரி அதுவும் தெரியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போயிட்டு மொத்தமா எல்லாம் நம்ம பக்கம் தான். ஓகேயா? முதல் பாட்டு ஓகேயா? நான் செலக்ட் பண்ணிருக்க முதல் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பாக்கிட்டனால வந்து ஆசையா அப்படி பாடு. எல்லா ஸ்கூல் கல்ச்சரல் காலேஜ் கல்ச்சரல்ல வந்து இந்த பாட்டு போட்டு ஆடாத பாட்டுகளே இருக்காது. ஒரு கல்ச்சரல்னா கண்டிப்பா இந்த பாட்டு போட்டு ஆடிடுவோம். போக்கிரி பொங்கல். Rio, so good practice, giving practice, தளபதி நாளே ஸ்டைல் தான். நீனா நடந்தா சிக்ஸா எல்லாமே அழகா கூகுள். இப்ப நான் சொல்ல போற அந்த பாட்டுக்கு ஸ்டேடியமே அதிர போகுது. அந்த படம் வந்தப்பையும் சரி, இப்ப நம்ம சின்னூர்லார் மலை ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ஜீப் எடுத்துட்டு ஈஸியா இல்ல ரைடு போகிறதா இருக்கட்டும், அச்சுதரு வில்லு இந்த பாட்டுக்கு என்ன சட்டம் வருதுன்னு மட்டும் கேட்க எஸ் நாஸ்டாலஜிக் மொமெண்ட்னாலே நம்ம தளபதி அவரோட சாங்ஸ் தான். அப்பெல்லாம் ஸ்கூல் டைம்ல வந்து சிங்கிங் காம்படிஷன்னா பசங்க பொண்ணுங்க எல்லாரும் தளபதியோட பாட்டை கண்டிப்பா பாடிடுவாங்க. டான்ஸ் காம்படிஷன்னாலும் அவரோட பாடல்களை கண்டிப்பா ஆடிடுவாங்க. ஸோ அவரோட பாடல்கள் வழியா நம்மளோட எல்லா செலிப்ரேஷன்லையும் நம்ம ஊர்ல இருந்த தளபதியோட பாடல்களையும் படங்களையும் மொத்தமா இங்க செலிப்ரேட் பண்ண போறோம். முக்கியமா இந்த தளபதி திருவிழால நம்ம கேட்டு ரசித்த எல்லா பாடல்களையுமே இங்க செலிப்ரேட்